ஸோ நம்ம வந்து இந்த கல்யாண மண்டபத்தை பார்த்தாச்சு. இப்போ வந்து குதிரை லாடம் கெட்டுற இடம். ஸோ இதுதான் குதிரைகளே லாடம் கெட்ட இடம் போல். இதுதான் வந்து ஹவுஸ் ஆஃப் ஹார்சஸ். நம்ம வந்து குதிரையை இங்கே தான் கட்டி வைப்பாங்க போல் கைஸ். பார்த்துக்கோங்க, ஒரு ஒரு குதிரைக்கும் ஒரு ஒரு இடம் இருக்கும் போல். இதுதான் குதிரைங்க இது பண்ணுற இடம் போல். வாங்க, ஏதாவது குதிரைங்க பேர் பார்ப்போம். ஸோ நம்ம அந்த மேலே போயிட்டு அந்த கல்யாண மண்டபத்தை பார்த்து முடிச்சாச்சு. ஸோ கல்யாண மண்டபத்திலேருந்து நீங்கள் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த இடம் தான். ஏன் நம்ம ரிட்டர்ன் போகிறோன்னா, இங்கேருந்து நம்ம இந்த கல்யாண மண்டபத்தோடு சேர்த்து இந்த குதிரை லாடம் கெட்டுற இடத்தையும் நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்க போகிறோம். ஸோ பிக்ஸ் ஆர் ஆசம். ஏன் இது ராஜா கோட்டை அது ராணி கோட்டைன்னா, அந்த காலத்தில் ராஜாங்களுக்குன்னு இந்த இடத்த ஒதுக்கியிருப்பாங்க. அங்கே ஒரு சேஃப்டி, ராணிங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஸோ ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு குதிரையை வச்சுருப்பாங்க போல். என்ன எழுதியிருக்காங்க? ஆர்கியாலஜிஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு குதிரையை இது பண்ணுற இடம் போல கைஸ். ஒரு குதிரைக்கான இடம் போல் இதுதான். ஸோ இப்படி தான் இருக்கும். எதுவும் தெரில, அப்பப்போ ஹைட் டிடெக்ட் வேறு ஆகுது. ஸோ பார்த்திங்கன்னா இதெல்லாம் குதிரைங்க வளர்க்குற இடம். இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் குதிரைங்களாம் வச்சுருப்பாங்க போல். நீங்கள் எல்லாத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் கைஸ். மேபி உங்களுக்கு போர் அடித்ததுனால், இல்லை நான் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ
நான் இப்போ என்னென்ன போர்ஷனில் வச்சு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறேன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ என்ன ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோன்னா மொமெண்டம் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறோம். ஸோ ஒரு ஹிஸ்டாலஜிக்கல் பிளேஸை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறோம், ஒரு பழைய பில்டிங்கு. ஸோ ஒரு பேட்டர்னைஸ்டாக இருக்குது அப்படின்னா இது கைண்ட் ஆஃப் மொமெண்டம் ஃபோட்டோகிராஃபி. ஸோ எனக்கே இங்கே சில விஷயம் கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஐ மீன் என்னோடய ஆன் ஸ்க்ரீன் டிஸ்பிளேலையும் சரி, ஒரு எப்படி சொல்லணுன்னா இதோட ஹிஸ்ட்ரியை பற்றியும் சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்களும் பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அங்கே வந்து அவங்களோட குடவுன்ஸ் இருக்கலான்னு நினைக்கிறேன். மேபி இந்த குடவுனா இங்கெல்லாம் குதிரைங்க மேபி லாடம் கட்டி வச்சுருப்பாங்க, லாடம் கட்டுறதுக்காக. இது ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பேஸாக இருக்கலாம். ராஜாங்களுக்கு. அது கிணறு தான் காய்ச்சி, மற்றபடி வேறு இருக்கு. இப்போ அதில் போய் பார்த்தா குப்பை தவிர வேறு எதுவும் இருக்காது. நான் என்பதை யாரும் காப்பிரைட்ஸ் போட்டுருவாங்கடா. பாட்டு மட்டும் பாடிட்டாத. ஸோ நம்ம இப்போ அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் இப்போ அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபைனலி இவ்வளோ தான் அந்த குதிரை லாடம் போல் அது அப்படிக்கா போட்டிருந்தது. இந்த சைடாக என்ன போட்டிருக்குன்னு தெரில, பட் ஆனால் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் நம்ம. அது குதிரை லாடம், இது வேறு எதோட லாடம் போல். ஆக்சுவலாக இது நம்ம இந்த வழியாக நம்ம மேலே ஏறி போகலான்னு நினைக்கிறேன். அதிகமாக நம்ம வந்த இடமா தான் இருக்கும். நம்ம அப்படிக்கா வந்து நின்று பார்த்தோம். நம்மளால் இப்படிக்காவும் வர முடியும்னு சொல்லி காட்டியிருக்காங்க. பரவாயில்ல, நீங்கள் இந்த வியூவையும் கொஞ்சம் ரசித்து பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இப்படிக்கா அப்படியே இறங்கி போயிடலாம். ஆனால் இந்த மாதிரி இடத்துல எக்கச்சக்க வழி இருக்கும். இதுதான் ஒரு கம்ப்ளீட்டான வழின்னு யாராலையும் எதுவும் சொல்லிடவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வழிகள் இருக்கும். பாதை, சுரங்க பாதைகள் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஹிட்டனாக இருக்கும். நம்மளுக்கு எதுவும் பெருசாக சுரங்க பாதையெல்லாம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம இந்த இடத்த பார்த்து முடிச்சிட்டோமா? ஆனால் அது ஒரு பெரிய அம்மிக்கல் மாதிரி இருக்குது கைஸ். அந்த காலத்தில் சாப்பாடு மொத்தமாக செய்கிறதுக்கு அரைக்கிறதுக்காக அதை பண்ணுவாங்க போல். சோறு தானே முக்கியம். வீடியோ ரெக்கார்ட் ஆகுது கைஸ். நம்ம கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்த ட்ரிப் போகும்போது நம்ம ஒரு இடத்தையும் நம்ம அதை பற்றி என்ன ஏதுன்னு தெரிஞ்சு அலைஞ்சு ஆராய்ந்து செல்ல வேண்டும். அது நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கையை கூடிய சீக்கிரம் நான் நிறைவேற்றுறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக நிறைவேற்றுவேன்.